Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இமயவரை பரவி வாழ்ந்து அதிகாரத்தை செலுத்தியவன் தமிழன் என்று இலக்கிய சான்று கூறுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் கூறுகிறது. இப்படி இவ்வளவு தூரம் பெருமை கொண்டு வாழ்ந்த ஒரு இனம் காலடியில் குறுகி வீழ்ந்து சொந்த நிலத்திலேயே அரசியல் அதிகாரமற்று அடுத்தவனிடம் மனு கொடுத்து மண்டியிட்டு முறையிடுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுடைய வளங்கள், நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி மின்சாரமா, அது எல்லோருக்கும் பொது. எங்களுடைய நரிமணம் பெட்ரோலா, அது எல்லோருக்கும் பொது. எங்கள் மண்ணில் எடுக்கிற மீத்தேன் ஈத்தேனா எல்லாருக்கும் பொது. என் மண்ணில் இருக்கிற அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரமா, அது எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் இந்தியர்கள் என்ற தேச உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் மாண்புமிக்க ஜனநாயகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் இறையாண்மையும் தேச ஒற்றுமையும் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த நாடு காவிரியில் தண்ணி தர மறுப்பதை, அவரவர் நீர்வளம் அவரவருக்கே என்று, என் மண்ணின் வளம் எல்லோருக்கும், அவரவர் மண்ணின் வளம் அவரவருக்கே என்று இருந்தால் இது எவ்வாறு தேசப்பற்றையும் தேசிய ஒருமைப்பாடையும் இறையாண்மையையும் காப்பாற்றும் என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமை அது கேரளாவுக்குத்தான், காவிரி நதிநீர் உரிமை அது கன்னடர்களுக்குத்தான் என்றால், அப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி எனக்கே என்று நான் வந்தால் எப்படி இந்தியாவில் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் இருக்கும் என்ற கேள்வியை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையையும் அவர்கள் ஏமாளித்தனமாகவும் இளிச்சவாய்த்தனமாகவும் மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் என்று எண்ணும்போது அளப்பெரிய கோபமும் வருத்தமும் வெறியும் நமக்கு உருவாகிறது. நான் மட்டும் ஒரு பேரன்புக்காரனாக பெருந்தன்மைக்காரனாக இந்த நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாடையும் கட்டி காப்பாற்றுகிற தேச குடிமகனாக இருக்க வேண்டும். மற்றவர் அவரவர் இனத்தவனாக இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே கட்சி இந்த நிலத்தில் காவிரி நதிநீர் உரிமையை பேசுவதில்லை. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்கள் ஏன் ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்ற முடிவை எடுப்பதில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதே இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு போய் உழைக்கிறார். அவன் வென்று வந்தால் நமக்கு தண்ணி தர மாட்டான் என்று தெரியும். அவன் வென்று வந்தால் மேகதாதில் அணையை கட்டுவான் என்றும் தெரியும். பிறகு அவன் வெற்றிக்காக அங்கு வாழ்கிற 1.25 லட்சம் 1,25,00,000 மக்கள், நம்ம 1.25 கோடி லட்சம் நம்ம வாழ்கிறோம். அங்க போய் அந்த மக்களின் வாக்கை இங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசுக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக போய் கேட்பதில் பிரச்சனை இல்லை. நாட்டின் முதலமைச்சராக எந்த அரசு, எந்த கட்சியின் தலைமை தமிழர்களுக்கு தண்ணி தர மறுக்குதோ அந்த கட்சியை வெல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு கேட்பாரேனால் நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரசுக்கு 29 சீட்டை கொடுத்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுத்து கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு சொட்டு தண்ணி என் மண்ணுக்கு தர முடியாத உன்னோடு தேர்தல் கூட்டு இல்லை என்று சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அறிவு சமூகம் இதை சிந்தித்து பார்க்கணும். இந்த உணர்வு, இந்த சிந்தனை நம்ம இல்லாதனால்தான் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிய வேண்டும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? எதற்காக வந்தோம்? உங்களிடத்திலிருந்து உங்களுக்காக வந்தோம். ஏன் வந்தோம்? உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவினார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள். தமிழ் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று உலகில் பல்வேறு மொழி அறிஞர்கள் எல்லாம்
அதை ஆய்விலே நிறுவுகிறார்கள். ஆதி மொழி தமிழ், நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ், உலக மொழிகளின் தாய் தமிழ். பல்வேறு மொழிகளுக்கு கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை தந்த ஒரு தாயின் தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழியாக நம் மொழி தமிழ் இருக்கிறது. அந்த மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடர்களாக பிரிந்து சென்றோம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர்களாக பிரிந்து சென்றோம். 15ஆம் நூற்றாண்டிலே நாம் மலையாளிகளாக பிரிந்து சென்றோம். அதன் பிறகு துளுவர்களாக பிரிந்து சென்றோம். ஒரு பெருத்த தேசிய இனம் மொழி கலப்பிலே பிரிந்து பிரிந்து சென்று சிதைந்து அழிந்தது. எப்படி? சோறு இருக்கும்போது சாதம் என்றோம், மகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் என்றோம், இழப்பு இருக்கும்போது லாபம் என்றோம், இப்படி ஒவ்வொன்றாக வணக்கம் இருக்கும்போது நமஸ்காரம் என்றோம். இப்படி பேசி பேசி நாம் சமஸ்கிருதம் கலந்து கலந்து எது தமிழ் எது சமஸ்கிருதம் என்று தெரியாமல் கலந்து கலந்து பேசி நாம் இப்படி மொழி கலப்பால் பிளந்து பிரிந்து சிதைந்து அழிந்தோம். இப்படித்தான் இமயவரை பரவி இருந்த நாம் காலடியில் குறுக காரணம் இதுதான். சேர சோழ பாண்டியர்களில் சேர மன்னனின் நிலப்பரப்பு எது? சேர மன்னன் ஆண்ட பகுதி எது? எது? சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் எந்த நாட்டின் இளவரசன்? சேர நாட்டின் இளவரசன். சேர நாடு எது? இன்னைக்கு மலையாளம் பேசிக்கொண்டு கேரளாவில் இருக்கிற மக்கள் சேர நாட்டின் பிள்ளைகள். தாய்மொழியில் சமஸ்கிருதத்தோடு தமிழை கலந்து கலந்து தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து அவர்கள் மலையாளியால மாறி போனார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம் என்கிற மொழியே கிடையாது. அந்த நிலப்பரப்பை இழந்தோம். ஆனால் இன்று என்ன நிலை? சமஸ்கிருத கலப்போடு ஆங்கிலம் அறிவு என்று கருதிய அன்பு சொந்தங்கள் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை எழுப்பாது உலகத்தின் ஆகச்சிறந்த மொழியை, உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற நாம் ஆங்கிலத்திற்கு பல்வேறு சொற்களை கடன் கொடுத்த ஒரு மொழியை வைத்துக் கொண்டு அந்த மொழி சொற்களை எடுத்து நம் மொழியோட பேசி டீ சாப்பிட்டியா, டிபன் சாப்பிட்டியா, வாக்கிங் போனியா, திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, இப்படி பண்ணியாக பேசி நம் மொழியை ஒரு இணைப்பு சொல்லாக நம் தாய்மொழி தமிழை வைத்து சரிபாதிக்கு மேலே ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்கிலீஷாக தமிங்கிலமாக மாற்றிவிட்டார். இங்கே கடத்தெருக்களில் பாருங்கள், MM சில்க்ஸ், அந்த ஸ்ரீ மாதேஸ்வரா ஜுவல்லர்ஸ். அப்ப நகைக்கடை கிடையாது, பொன்னணி மாளிகை கிடையாது. தூய தமிழில் சொற்கள் இருக்கும்போது ஆங்கிலத்தை கலந்து கலந்து தமிழில் எழுதுவார்கள், உச்சரிப்பு ஆங்கிலம், ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் போல நாம் தமிழர்கள் இல்லை, நாம் தமிங்கிலர்கள். இது ஒரு புது இனம். தமிழன் பேச்சில் இருக்காது, தமிழன் எழுத்தில் இருக்காது, தமிழன் நாட்டில் இருக்காது, அதிகாரத்தில் இருக்காது, வழிபாட்டில் இருக்காது, கல்வி பள்ளிக்கூடங்களில் பயிற்று மொழியாக, கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இல்லை, ஒரு பாடமொழியாக கூட தாய்மொழி இல்லை. தாய்மொழியை விட்டு வெளியேறி விட்டார்கள் தமிழர்கள். மொழியை சிதைந்து அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்க தமிழ் மீட்சியே சொல்ல விடமாட்டார்கள். பேசும்போது, சீமான் பேசும்போது, பிரபாகரன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தில் நின்று நிமிந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீரப்பனை பற்றி பேசினால் தடை, சுவரொட்டி ஒட்டினால் தடை. நான் ஒட்டும்போது கிழித்தார்கள், எண்ணற்ற வழக்குகளை மேலே போட்டார்கள். வீரப்பன் திருடன் என்றார்கள். வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேர் என்று கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நின்று விட்டார்கள். சந்தன கட்டையை வெட்டி வித்தான் என்றார்கள், யானை தந்தத்தை கடத்தி வித்தான் என்றார்கள். சரி, வெட்டியவன் காட்டுக்குள்ளிருந்தான், வித்தவன் தந்தத்தை வித்தவன் காட்டுக்குள்ளிருந்தான், வாங்கியவன் எங்கே இருந்தான் என்று கேட்டேன். வித்தவனையே விரட்டி விரட்டி போனீர்களே, வாங்கியவனை ஏன் ஒருவனை கூட கைது செய்ய உள்ளே போடவில்லை என்றால், வித்தவன் எங்கள் ஐயா என்றால் வாங்கியவன் அதிகாரத்தில் இருந்தவன் இவன். அதனால் அவர் வெளியே வந்து பேசினால் பல பேருடைய உண்மை வெளியே வந்துவிடும் என்று காட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. மோதி வெல்லாமல் மோரிலே விஷத்தை வைத்து கொன்று இறந்த பிணத்தை எடுத்து வந்து
மீசையை வெட்டி வண்டியில ஏற்றி போய் துப்பாக்கி வச்சு தூரத்துட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு கொன்று விட்டோம் என்று பீத்தி கொண்ட கோழைகள் இந்த நாட்டிலே இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? எந்த கட்சியா? இதே அதிமுக சொல்லுமா எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொன்றோம் என்று சொல்லுமா? என் தலைவன் இனக்காவலன் என்றால் எங்கள் வீரப்பன் இந்த நாட்டின் வனக்காவலன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், அவன் உயிரோடு இருக்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. அவன் செத்தான், ஒக்கணைக்கல் என்னது என்று எடியூரப்பா கால் வச்சு விட்டான். அவர் இருந்திருந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கன்னடர்கள் பேசியிருக்க முடியுமா என்று தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். திட்டமிட்டு அழிப்பார்கள். இப்போது உங்கள் முன்னால் நிற்கிற மகனை தமிழர் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம், தமிழர் காடு மலை, என் மொழி, என் வரலாறு என்று நான் பேசும்போது என்னை செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இனவெறியன், மொழிவெறியன் என்று பேசுகிறார்கள். இப்படித்தான் பழி சுமத்தி அளிப்பார்கள். என்னை மொழிவெறியன், இனவெறியன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் ஒரு நிமிரும் வரும். ஏன் என்னை தமிழ் இன வெறியன் என்று சொல்லும் போது அப்போது நான் உறுதியாகிறது, நான் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன். நான் இன உணர்வு மான உணர்வோடு இன்னும் வாழ்கிறேன். என்னிடத்தில் மொழிப்பற்று இனப்பற்று மேலோங்கி இருக்கிறது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். அப்படி நாங்கள் பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்கிற நிமிர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்குள்ளே வருகிறது. எனவே அறிவு சமூகமே, எங்களை பெற்றெடுத்த என் அன்னை தமிழ் பேரினமே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்கு என்பதை இல்லை, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்பதை அறிவு சமூகம் அறிந்து என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பல முறை வாழ்ந்துட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறைக்கு மேல் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்து பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் காட்டுகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோமா இல்லையா பாருங்கள். பெருங்கனவோடு நிற்கிறோம். தலையெங்கும் சிந்தனையெங்கும் கனவு. என் தேசத்தின் உயர்வு, என் இன மக்களினுடைய உயர்வு, மேம்பாடு, வளர்ச்சி, தன்மானமிக்க பெருவாழ்வு என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாய பெருங்குடி மக்களே, விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் வேறு எவர் செலுத்துவார்? யார் செலுத்துவார்? நான் சின்னம் கேட்கும் போது பேரன்புமிக்க பெற்றோர்களே, புலியை சின்னமாக கேட்டேன். அது தேச விலங்கு என்றார்கள். அப்ப நான் கேட்டேன், தாமரையை எதுக்கு கொடுத்தீர்கள்? தேசிய மலரை எதுக்கு தேச மலரை எதுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதில் இல்லை. யானையை துடுரும் வீடியோ கால். நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் காளியாபாளையத்துல இருந்து. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன? அப்ப யானையை கேட்டேன், காலமாட்டை கேட்டேன். உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள். ஏன் விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள்? விவசாயி எவனும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை ஏன் எனக்கு கொடுத்தார்கள்? தன் உயிரை கொடுத்தாவது விவசாயியும் சீமான் காப்பாற்றுவான் என்று என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், பலாயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் வேலை இல்லை என்று வீதியில் நிற்கிறீர்கள். ஊதிய உயர்வுக்காக போராடுகிறீர்கள். பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறீர்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு நிற்கிறீர்கள். படித்த மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு நிற்கிறீர்கள். செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடுகிறீர்கள். வேளாண்குடி மக்கள் சேமிப்பு கிடங்கு கட்டி நாங்கள் விளைவித்த பொருளை சேமிங்கள் என்று கதறுகிறீர்கள், போராடுகிறீர்கள். கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறீர்கள். எல்லோரும் போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தந்தவனே திருப்பி எப்படி ஆட்சிக்கு வருகிறான்? அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. எனவே அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உழைக்கும் உழவர் குடிமக்கள் எல்லோரும் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக சிந்திச்சு என் மகளுக்கு இந்த வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி.
நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, மாவீரன் வீரப்பனார் புகழ் வாழ்க, என் அன்பு மகள் வித்யாராணி வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.